ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். மக்களால் நான், மக்களுக்காக நான். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இருங்க, நாங்கள் ஆடு வளர்க்குறோம். ஒரு இடத்துல ஆடு வளர்க்குறாங்க. ரொம்ப அந்த ஆடு மூத்திரமும் அதோட புழுக்கையும் கடந்து அதிலே நின்று கால் என்ன ஆகிடும், அதோட கால் அப்படியே சொத்தே ஆகிடும். அதுமாரி சொத்தே ஆகிறதுக்கு காரணம் அந்த ஈரத்திலே நிற்கிறது, அந்த புழுக்கையிலே நிற்கிறது. இருங்க, ஆடெல்லாம் மேய்ச்சலுக்கு போயிருக்கு. ஆடுகளாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ இலத்தலை கட்டி இருங்க தொங்க விட்ருக்கோம். இது மாதிரி ஆடுங்களுக்கு எல்லாத்துக்கும் பாருங்கள் பலகைங்க தாங்க. நாங்கள் கீழேயே போட மாட்டோம். ஆடுங்க எல்லாத்தையும் பலகை தான். அந்த பலகையில் புழுக்க இருக்கா, அதை சுத்தம் பண்ணி விட்டோம்னா நீட்டாகிடும். கூட்டி விட்டோம்னா இங்கே வருங்க, சூப்பராக எல்லாத்துக்கும் பலகை போட்டு ரெடி பண்ணியும் வச்சுருக்குறோமா. இதுங்க என்ன பண்ணும், ஈரத்துலேயும் நிற்காது, மழை தண்ணி இருந்தாலும் இந்த மழை தண்ணிலையும் நிற்காது. ஒவ்வொரு ஆடுங்க பார்த்தா அவ்வளோ ஒரு இதாக இருக்குங்க. கால் சொத்தையாக போய் அந்த பின்னாடி அது புழுக்க போட்டு கழிஞ்சி அவ்வளோ கேவலமாக வச்சுருந்தாங்க நாங்கள் கொடுத்த இடத்துல ஆடுங்களை. அந்த சுத்தம் இல்லாமல் இருக்கனால தாங்க அதுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி சளி பிடிக்கிறது, கழிச்சல் போகிறது. பத்தாவதுக்கு நாய்க்கு காவல். இங்கே பாருங்க, டாகெல்லாம் காவலுக்கு இருக்குது. கோழியெல்லாம் அதுக்குள்ளேயே மேய்ஞ்சிக்கும். இன்னும் கூட்டலைங்க. இதெல்லாம் கூட்டினோம்னா வச்சுங்க, கூட்டி மஞ்சள் தண்ணி தெளித்து வச்சோன்னா சூப்பராக இருக்கும். இப்படி தாங்க நாங்கள் ஆடு கொட்டை, எங்கள் கொட்டை எல்லாத்துக்குமே பலகை தாங்க. எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பலகையிலையும் 2 ஆடு உட்காந்துருக்கும். அது மாதிரி நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்குறோம். இந்த பேடா குட்டிங்களை தனியாக தாய்கிட்டே இருந்தால் பால் குடிச்சிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி தனியாக அந்த பேடாவை ரெடி பண்ணி அந்த பேடாவுக்குள்ளேயும் கட்டி விட்ருக்கோம் பாருங்கள். நீங்கள் ஒருத்தவங்க நேரில் கேட்டாங்க, நீங்கள் ஆடு எப்படி வளர்க்குறீங்க, உங்கள் ஆடெல்லாம் சுத்தமாக நல்லா இருக்கே, நீங்கள் ஆடு எப்படி வச்சுருக்கீங்க, சுத்தமாக நல்லா இருக்கேன்னா. நாங்கள் ஆடு அப்பப்போ கழிகிற ஆடாக இருந்தால் கழுவி விட்ருவோம், குளிப்பாட்டி விட்ருவோம். அதே மாதிரி நிற்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னா அது கால் இருக்குது பாருங்க, அது கால் தான் பலம். அது நிற்கிறதுக்கு அது கால் சொத்தையாகவே இருக்கணும். அதை தான் மெயினாக பார்த்துக்கணும். நாங்கள் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸெல்லாம் இல்லை, எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம வீட்டில் எப்படி நம்ம இருப்போம் சுத்தபத்தமாக, அது மாதிரி நம்ம வளர்க்குற செல்ல பிராணிகளையும் சுத்தபத்தமாக வச்சுக்கணும். ஆடாக இருந்தாலும் சரி, மாடாக இருந்தாலும் சரி, நாயாக இருந்தாலும் சரி. இந்த பாருங்க, நாய் மண்ணில் தாங்க இது படுக்கும். என்ன தான் கட்டில் போட்டு போட்டாலும் இங்கே இருங்க, இவர் கட்டில் தான் படுப்பார். இவருக்கு கட்டில் தான். இவர் கட்டில் இல்லைன்னா கீழே படுக்க மாட்டார். இவர் கட்டில் போட்டாலும் கட்டில் இறங்கி கீழே படுத்துக்குவார். இவர் எப்போதுமே மண், குழி, சாக்கடை அவர் தான். மண்ணில் நோண்டி குழி தோண்டி போச்சு படுத்தாதான் அதுங்களுக்கெல்லாம் பிடிக்குது. ஒரு பழமொழி இருக்குது பார்த்தீங்களா, நாயக்குள் படி நடு வீட்டில் வச்சா குப்பைக்கு தான் போகும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான். என்ன தான் அந்த நாய்களை